இங்க வீட்டுக்கு பக்கத்துல நல்ல பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில்ல பித்தளை பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை கிளீன் பண்ண முடியுமா, கெமிக்கல் இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. சோ அந்த கெமிக்கலை நான் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தம்பி, நான் இதை புளியெல்லாம் வச்சு கிளீன் பண்ணுவேன், ஒரு நாள் ஆயிரம் தம்பி, ஆனால் உன்னுடைய கெமிக்கல் மேஜிக் ப்ராடக்ட் மாதிரி ஒரு நிமிஷத்துல கிளீன் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த கெமிக்கல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி தந்துடுறேன். நம்மளுடைய கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஊற போட்டீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு வந்துடும். அப்புறம் இந்த ஸ்டீல் இரும்புனார் இல்லைன்னா பச்சை கலர் ஸ்க்ரப்பரை போட்டு நம்ம தேய்ச்சோம்னா ஈஸியாவே வந்துடும். பாத்தீங்கனாலே தெரியும், இந்த பிளேட்ல வந்து நான் அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணிருக்கேன். ஊற போட்ட உடனே ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே கரைஞ்சு வருது. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அந்த பித்தளை பாத்திரங்கள் ரொம்ப அழுக்காவே கிடந்திருக்கு. அதுவும் இல்லாம பாருங்க, இந்த சாமிக்கு பின்னாடி வந்து சில மாதிரி ஒரு பித்தளை ஒரு இது வைப்பாங்க, அதுலயும் கரைகள் நிறைய இருக்குது. அதையும் நைட்டா நான் கெமிக்கல் ஊற போட்டு தேய்ச்சு நல்லா புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆயிட்டு. இந்த பானையும் அப்படிதான். அப்புறம் இந்த தாம்பளை தட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தாம்பளை தட்டு கிளீன் பண்ணிட்டு பாத்தீங்களா, அந்த தாம்பளை தட்டு தான் இது. எப்படி இருந்த இது எவ்வளவுக்குள்ள நல்லா புதுசா ஆயிட்டு பாத்தீங்களா. சோ உங்களுக்கும் இந்த கெமிக்கல் வேணும்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க டைரக்டா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கால்ஸ் வந்து நிறைய வரதுனால அட்டன் பண்ணாட்டி நீங்க டைரக்டா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க.